ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்ப டேஸ்டி கொரியன் ஸ்டைல் சில்லி நூடுல்ஸ் செய்வோம். இது ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நான் கொஞ்சமாக உப்பு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள் ஆல்ரெடி நான் கொஞ்சம் பொடி பண்ணி ரெண்டும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். அது இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆன பன்னீரை நம்ம இப்போ எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ கேரட் ஆட் பண்ணுங்கள். கேரட்க்கும் தனியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் அந்த ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மிளகுத்தூள், ஜீரகத்தூள் அதெல்லாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா டாஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்பினச் ஆட் பண்ணுங்கள். ஸ்பினச் ஒன்றும் இல்லை, அந்த பசலைக்கீரை தான். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கும் நைட்டாக நம்ம உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஜீரகத்தூள், மிளகுத்தூள் அதை நம்ம சேர்த்துட்டு குயிக்காக நம்ம டாஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் மஷ்ரூம் ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஆயிஸ்டர் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மஷ்ரூமில் கூட செய்யலாம். மஷ்ரூமுக்கு கொஞ்சம் உப்பு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம அந்த ஜீரகத்தூள், மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. லைட்டாக கிறிஸ்பியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா வரும். நீங்கள் வேணுன்னா கூட கொஞ்சமாக குடமிளகா சேர்த்துக்கலாம். நான் அது சேர்க்கலை, அது ஆப்ஷனல் தான். அது ஆட் பண்ணாலுமே இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இந்த நூடுல்ஸ் தண்ணியாக தான் இருக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொரியன் சில்லி நூடுல்ஸ் தான் வாங்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் மேகி நூடுல்ஸ் இல்லை எந்த நூடுல்ஸில் வேணாலும் செய்யலாம். இதோட கொஞ்சம் நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதித்தோடனே இப்போ நான் நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நூடுல்ஸ் தனியாக வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் இதிலே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நூடுல்ஸ் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் சீசனிங் செய்ய போகிறோம். ஒரு பவுலில் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகு ஜீரகத்தூள், எள்ளு, சோயா சாஸ், பூண்டு, டொமேட்டோ சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஹாட் ஆயில் இதுக்கு மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீசனிங் தான் நூடுல்ஸ்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது இப்போ எப்படி பிளேட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீசனிங் ஆயில் இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம். அப்புறம் நூடுல்ஸில் இருக்கிற மேலே கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்ஃபுல்லான ஜூஸ் இருக்கும்ல அது கொஞ்சம் மேலே சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஜூஸ் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம நூடுல்ஸ் சேர்த்து மேலே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் லைனாக சேர்க்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட்டு கீரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஷ்ரூம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நடுவில் கொஞ்சம் அந்த சீசனிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணோன்னா பவுல் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள், எல்லோரும் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம கொரியன் ஸ்டைல் நூடுல்ஸ் ரெடி. இது நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். அடிக்கடி செய்யலைனாலும் கண்டிப்பாக 1 டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.